கடவுளுக்கே மகிமை, மரியை வாழ்க. நான் கடந்த 8 வருடங்களாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் கூட அது கடவுள், நான் நினைக்காத அளவுக்கு கடவுள் அதை பனி போல் மாற்றியிருப்பார். மற்றவர்கள் என்னை பார்த்தால் கூட சொல்லுவார்கள், கடவுள் உண்ட மூலமாக தான் மகிமையை வெளிப்படுத்துகிறார், அதனால தான் உனக்கு கடவுள் இவ்வளோ துன்பத்தை கொடுக்கிறார் என்று. ஆனால் கடைசியாக ஒரு 8 வருடத்துக்கு முதல் எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்தது, இருதய நோய். அந்த நேரம் நினைக்க முடியாத அளவுக்கு நான் அதிலிருந்து உயிர் தப்பினேன். பிறகு நான் டாக்டர்மார் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, நீங்கள் உடனே என்ஜியோகிராம் செய்து பரிசோதித்து பாருங்கண்டு. அந்த நேரம் எனக்கு ஒரு 4 அடைப்புகள் இருந்தது, ஒவ்வொன்றும் 98, 86 அந்த அளவில் இருந்தது. ஆனால் அதை ஸ்ட்ரென்த் போட முடியாது, அது போட்டால் அது இருதயத்துக்கு ஆபத்துண்டா, அந்த இரத்தம் வந்து நாடியிலேருந்து இருதயத்துக்கு கொடுக்குற இடத்துலையே உங்களுக்கு பிளக்காக இருக்குது சொல்லி இருமுறை எனக்கு ஸ்ட்ரென்த் போடண்டு எடுத்தாங்க, தியேட்டருக்கு எடுத்து. போட முடியாது, உங்களுக்கு சரியான இது ரிஸ்க் உண்டு, இது உங்களுக்கு வயது போன பிறகுன்னுட்டா உங்களுக்கு இந்த ரிஸ்க்கை ஓப்பன் சர்ஜரியில் பண்ணலாம்னு விட்டுட்டாங்க. திரும்ப கடந்த 1 வருடமாக எனக்கு திரும்ப 8 வருடத்துக்கு பிறகு திரும்ப நான் கடவுளோடையே இருந்தேன், ப்ரே பண்ணிக்கொண்டே இருந்தேன். இந்த இதுக்கு நான் 1 வருடமாக வருகிறேன். அந்த 1 வருடமும் நான் கடவுள்கிட்ட கேட்குறது, எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களோட கடவுள் அவங்களோட வாழ்க்கைகளை சரியான முறையில் அமைத்து கொடுத்த பிறகு எனக்கு நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும், எனக்கு அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் பரவாயில்லைன்றே நான் நினைத்தேன். ஆனால் முடியாமல் போயிட்டு கடந்த மாதம் மாதிரி எனக்கு திரும்ப இன்னொரு என்ஜியோகிராம் செய்ய வேண்டி வந்தது. அப்போ டாக்டர் சொன்னார், இது ஓப்பன் சர்ஜரியை தான் பண்ண வேணும், ஆனால் இது ரிஸ்க் தான், நீங்கள் கடவுள்கிட்ட மன்றாடுங்கன்னு சொல்லி என்னை எடுத்தவங்க டெஸ்டிங், என்ஜியோகிராம் டெஸ்டிங்க்கு எடுத்தாங்க. அந்த நேரம் கூட என் கணவர் கூட சொன்னார், உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண வந்தாலும் கூட நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இந்தியா போய் சர்ஜரி இல்லாமல் இதை நாங்கள் குணமாக்கும், பயப்படாதீங்க, சர்ஜரிண்டா கூட ஒரு சைனும் வைக்க வேணாண்டு. பிள்ளைகளும் முடிவெடுத்து சொன்னாங்க சர்ஜரி பண்ண வேணாண்டு. நான் கடவுளிடமே இது ஒப்பு கொடுத்தேன், கடவுளே நீங்களே இதுக்கு பொறுப்பு, எனக்கு சர்ஜரி பண்ணாலும் ரிஸ்க் இருந்தாலும் இந்த வருத்தத்தோடு எனக்கு இருக்கே இல்லாதுண்டு. ஆனால் அந்த சர்ஜரி பண்ணி கொண்டிருக்கிற நேரம் கூட நான் கடவுளுடைய ரத்தம் ஜெயம் பரிசுத்தாவி என்ற மேலே வந்து இந்த குழாய் அடைப்புக்களை நீக்கணுண்டே தான் ப்ரே பண்ணேன். வைத்தியர்மார்கள் கூட என்னிடம் கேட்டாங்க, என்ன நீங்கள் வாயால் பேசுகிறீங்க? நான் சொன்னேன், நான் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறேன்ட்டு. இதெல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு டாக்டர் என்னிடம் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு புதுமை நடந்திருக்கு, உங்களோட 4 அடைப்புகளும் இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு இனி சர்ஜரி தேவையில்லை, உங்களுக்கு இனி சர்ஜரி தேவையில்லை, தொடர்ந்து மருந்தை குடிங்க, உங்களுக்கு காணும், இனி என்ஜியோகிராம் ஒன்றுமே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இதன் மூலம் நான் கடவுளை பெருசாக மகிமைப்படுத்துகிறேன். கடவுளிடம் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை, கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இன்னும் தொடர்ந்து கடவுளை செபிச்சு கடவுளை மகிமைப்படுத்துகின்றேன். நன்றி.